உரிய அனுமதியின்றி நடைபெறும் போராட்டங்களை அவ்வப்போது நடக்கிறது. இதற்கிடையே அனுமதியின்றி போராட்டம் நடத்துவது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்துவதை விடுத்து உடனடி அபராதம் விதிக்கலாமே என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு யோசனை தெரிவித்துள்ளது. திமுக அரசை கண்டித்து இன்று காலை 10 மணிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். அரிசி, பருப்பு, காய்கறிகள் என தமிழகத்தில் இருந்து அனைத்தையும் பெற்றுவிட்டு பதிலுக்கு கேரள மாநிலம் நமக்கு தருவது மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் தான். தனது இண்டி கூட்டணி கட்சியினருக்காக தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் ஸ்டாலினை கண்டித்து இன்று தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும். பாஜகவினர் அனைவரும் இன்று காலை 10 மணிக்கு அவரவர் வீட்டு முன்பாக நின்று தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் கர்நாடக, கேரள மாநில தலைவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பளிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். வட இந்திய சகோதர சகோதரிகளை அவமானப்படுத்தும் விதமாக அமைச்சர் அன்பரசன் பேசியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கூறியபடி தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் 1 அல்லது குழந்தைகளை பெற்றுக் கொண்டனர். ஆனால் வட இந்தியாவில் உள்ளவர்களோ பன்னிக்குட்டி போடுவதைப் போல குழந்தைகளை பெற்று மக்கள் தொகையை உயர்த்தினர் என்று அமைச்சர் அன்பரசன் பேசியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக கூட்டத்தில் அமைச்சர் அன்பரசன் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அண்ணாமலை பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லை நிர்ணயம் குறித்து தனது மாயையான நாடகத்தை நடத்தும் போது திமுக அமைச்சர் தாமோ அன்பரசனின் இந்த உரையை தனது இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டாளிகளுக்கு அவர் ஒளிபரப்புவார் என்று நம்புகிறோம். இது வட இந்திய சகோதர சகோதரிகளை அவமதிக்கவும் துஷ்பிரயோகம் செய்யவும் திமுக அமைச்சர்கள் கூட்டு முடிவு எடுத்தது போல உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் டெண்டர்களில் முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா கர்நாடக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் போது கடும் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு மசோதா நகலை கிழித்து சபாநாயகர் யூடி காதர் மீது வீசி பரபரப்பை ஏற்படுத்தினர். கடந்த மாதம் முஸ்லிம் எம்எல்ஏக்கள் மற்றும் சமூக தலைவர்கள் அடங்கிய குழு அரசு ஒப்பந்தங்களில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கோரி முதலமைச்சர் சித்தராமையாவிடம் ஒரு மனுவை சமர்ப்பித்தது. இதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் சித்தராமையாவின் காங்கிரஸ் அரசு இது தொடர்பாக புதிய மசோதாவை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்துள்ளது. ஏற்கனவே அரசு டெண்டர்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இருந்து வரும் நிலையில் அதோடு சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடும் சேர்க்கப்பட்டுள்ளதில் எந்த தவறும் இல்லை என்று அரசு வாதிடுகிறது. ஆனால் எதிர்க்கட்சியான பாஜக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று போராடி வருகிறது. இந்த நிலையில் தான் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா சட்டமன்றத்தின் பெரும்பான்மையாக உள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் யூடி காதர் இருக்கை முன்பு திரண்டு கோஷமிட்டனர். அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4% வழங்கும் மசோதா நகலை கிழித்து அவர் மீது வீசினர். சில பாஜக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் யூடி காதர் அமர்ந்திருந்த இருக்கை அருகே சென்று மசோதா நகலை கிழித்து அவர் மீது வீசினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் பாஜக எம்எல்ஏக்களை வலுக்கட்டாயமாக அவையை விட்டு வெளியேற்றும் சூழல் ஏற்பட்டது. தொகுதி மறுவரையறை கூட்டத்தில் பவன் கல்யாண் கட்சி பங்கேற்கிறது. ஆந்திராவில் பாஜக கூட்டணியில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் உள்ள நிலையில் பங்கேற்கிறது. ஜனசேனா கட்சியின் மக்களவை உறுப்பினர் உதய் சீனிவாஸ் இன்று நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். ஊழலையும் முறைகேடுகளையும் மறைக்கவே மொழி பிரச்சனையை எழுப்புகின்றனர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ராஜ்யசபாவில் அவர் பேசும்போது மொழியின் பெயரால் சிலர் அரசியல் செய்கின்றனர், தங்களின் ஊழல் மற்றும் முறைகேடுகளை மறைக்க சிலர் மொழி அரசியல் செய்கின்றனர். பிராந்திய மொழி பேசும் நாங்கள் அவற்றை எப்படி எதிர்ப்போம்? டிசம்பர் மாதம் முதல் மாநில அரசுகளுக்கு அந்தந்த மொழிகளில் கடிதம் எழுதப்படுகிறது. பொறியியல் மற்றும் மருத்துவம் ஆகிய படிப்புகளை தமிழில் படிக்க ஏற்பாடு செய்து கொடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது தமிழில் உயர்கல்வி அளிக்கப்படும். இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளும் வலிமை பெறுகிறது. ஹிந்தி அனைத்து மொழிகளுக்கும் நண்பன் தான். நான் குஜராத்தில் இருந்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் இருந்து வருகிறார். அப்படி இருக்கையில் நாங்கள் பிராந்திய மொழிகளுக்கு எதிரானவர்கள் என்று கூறுவதா என்று அமித்ஷா பேசினார். சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக கூட்டல் கழித்தல் கணக்கில் மாறாமல் இருந்தால் மகிழ்ச்சிதான் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய இபிஎஸ், பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்கள், எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுகிறதாம். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலம் இருந்ததை எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இரண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டாம். அதிமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது. எங்களுக்கு வேணும் என்றால் வேண்டும், வேண்டாம் என்றால் வேண்டாம் என்பதை நிலைப்பாடாக கொண்டுள்ளது. தமிழக மக்கள் பாதிக்கப்படும் திட்டத்தை எதிர்ப்பதில் முதன்மையாக இருப்போம். திமுக அகற்றப்பட வேண்டிய அரசு, அதுதான் எங்களுடைய கொள்கை. திமுக அரசு 2026 மக்கள் துணையோடு அகற்றப்படும், இது உறுதி என்று இபிஎஸ் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.